முடிச்சுட்டாங்க மக்களே, முடிச்சுட்டாங்க. என்ன ஜெஃப்ரி சட்டையெல்லாம் கலத்தி போட்டு ஓடுறீங்களா? அந்த பக்கம் எங்க அக்கா அன்சிதா, அச்சோ எங்க அக்கா அன்சிதா வந்து ஒரு மாதிரில நிக்கிறாங்க. இருக்கு இன்னைக்கு வீட்டுக்குள்ள தரமான சம்பவங்கள் பல விதத்துல இருக்கு. முக்கியமா அந்த சண்டை இந்த சண்டை இந்த சண்டைலாம் பிரிக்கவே முடியாத நண்பர்களே. பூரா பயிலும் சண்டை தான். இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏஞ்சல்ஸ் தனித்தனியா வச்சு செய்யறாங்க போல. முக்கியமா பிக் பாஸ் ஒரு தரமான வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. பிக் பாஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அவர் ஒரு தரமான வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. டீமன்ஸ்க்கு வந்து கையில பவர் கொடுத்துட்டாப்ல. என்னன்னா டீமன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பவர் இருக்கு. ஏஞ்சல்ஸ் கையில எல்லாத்துலயும் ஒரு 3 ஹார்ட் இருக்கு. ஓகேவா? ஏஞ்சல்ஸ் எல்லாரும் 3 ஹார்ட் குத்தி இருக்காங்க. டீமன்ஸ் இருக்க பவர் என்ன? டீமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏஞ்சல்ஸை கோவப்பட வைக்கணும். எப்படி ஏஞ்சல்ஸை கோவப்பட வைக்கணும்? அவங்களுக்கான கோவம் உடைஞ்சு வெளியே வரணும். அது அழுகையா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவங்களுக்கான மொத்த ஃபீலிங்ஸையும் உடைச்சி அவங்களுக்கான அமைதியை வந்து நொறுக்கி அவங்கள வந்து வெறுப்பேற்றி அவங்ககிட்ட இருக்க அந்த ஹார்ட்டை பிடுங்கணும். இப்போ நீங்க வந்து யாரையும் அட்டாக் பண்றீங்க, அந்த நபர் வந்து கோவப்பட்டாங்கன்னா அந்த கோவப்பட்ட நபர்கிட்ட வந்து நீ ஹார்ட்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஒரு ஹார்ட்டா 2 ஹார்ட்டா எப்படி வாங்கலாம்னு தெரியல. ஆனா எல்லாருமே 3 ஹார்ட் குத்தி இருக்க மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? சோ இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் அந்த இதை டாஸ்க் கொடுத்துட்டாங்களா? அப்ப நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ, அப்ப டீமன்ஸ் கையில மட்டும் தான் பவர் இருக்கா? அப்ப ஏஞ்சல்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? இவங்களுக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னா அப்ப ஏஞ்சல்ஸ்க்கு இல்லையான்னு கேட்டா அதுக்கும் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃபுல்லா தான் கணக்கு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டே பொறுத்தவரைக்கும் யார் எவ்வளவு அதிகமாக ஹார்ட்டை கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மேபி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலாம். நாளைக்கு இன்னொரு ஹார்ட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்படியே நாளைக்கு ஏஞ்சல்ஸ் கையில் ஏதாவது பவர் கொடுத்து டீமன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா ஒன் சைடா விட மாட்டாங்க, கண்டிப்பா அந்த ஒன் சைடா விட மாட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்ட மட்டும் தான் அந்த பவர் இருக்கு. யார் அதிகபட்ச ஹார்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பவருமே இல்லை. ஸோ அந்த நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சல்ஸ் கையில் பவர் வரப்போகுது. பட் இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. முக்கியமா நம்ம தர்ஷிகா தீபக் இவங்க 2 பேரும் வச்சு செதுக்குறாங்களாம். அப்படியே வச்சு செதுக்குறாங்க. நீங்க ப்ரோமோ கட்ட கூட பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் போட்டுட்டு திருப்பி எடுத்து திருப்பி அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் உள்ள 2-3 கிளிப்பை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா தான். ப்ரோமோ ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம தர்ஷிகான் தீபக் தான் ஒரு சீன்ல காட்டுறாங்க. தீபக் என்ன பண்றாருன்னா நம்ம அவங்க பேர் என்ன பவித்ரா பிடிச்சி நோண்டிட்டு இருக்காரு, பவித்ரா பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தர்ஷிகா வந்து ஜெஃப்ரி வந்து அந்த தோப்புகரனை போட சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரி உட்காந்து தோப்புகரணம் போட்டுட்டு இருக்காங்க. சைடுல பார்த்தா நம்ம அன்சிதா வந்து தலையில ஒரு மாதிரி துண்டை போட்டு பேன் உட்கார்ந்துருக்காங்க. சோ இவங்களை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நல்லா வைக்கிறது. ஓகேவா? வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல இன்னொரு சீன் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இந்த பக்கம் பார்த்தா கோவா கேங்ல ஒரு 3 பேர் வந்து ஏதோ கோவாக்கு வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ரஞ்சித் அவர்கள் அப்படியே உட்கார்ந்துருக்காப்ல. நான் ஏஞ்சல், நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு மாதிரி உட்காந்துருக்காப்ல. அந்த ஏஞ்சலுக்கு பின்னாடியே நம்ம அவங்க பேர் என்ன சௌந்தர்யாவும் ஜாக்லின் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேருக்கான ஒரு எப்படி சொல்லலாம், அவங்க 2 பேருக்கான ஒரு இன்புட் வந்து இந்த இன்னைக்கு வந்து பெருசா இருக்குமான்னு கேட்டால் லைட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெருசா அடிச்சு உடச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இருக்கு நார்மலா இருக்கு. எல்லா டீமன்ஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதில் இவங்களும் உள்ள இருப்பாங்க கேள்விப்பட்டேன். ஸோ மொத்தத்தில் நான் சம்பவம் இருக்கு. ஓகேவா? சம்பவம் தரமா இருக்கு. இதுல இன்னொரு சீன் நம்மளால கட் பண்ணி பார்க்க முடிஞ்சு. தீபக் வந்து அந்த லிவிங் ரூம்ல இருந்துட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யாரை சொல்றாங்கன்னு தெரியல. மேபி ரஞ்சித்தை கூட இருக்கலாம். ஏன்னா ரஞ்சித் அந்த வீட்டில் அவரோட பெரிய மனுஷன். ஸோ அந்த மனுஷன் இப்படி போடா சொன்னா மட்டும் அந்த மனுஷன் கோவப்பட்டு கண்டிப்பா ட்ரிகர் ஆவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை பார்த்தா சொல்லியிருக்காரு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே போடான்னு ஒரு சீனை சொன்னா வெளியே கட் பண்ணி பார்த்தா அங்க ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா நம்ம முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி இவங்க 3 பேர் சேர்ந்து ஜெஃப்ரியை பிடிச்சி வச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி சட்டையெல்லாம் கலத்தி போட்டு போகிறாங்கிட்டு நான் டாஸ்க்குக்கே வரலடான்னு நடந்து வரேன். இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு காமெடி சீன் தான் வந்துச்சு. நம்ம வடிவேல் சார் காமெடி இருக்குல்ல, இங்க இருந்து என் கணத்தை காணும் சார், என் கணத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்ப அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி பண்ற, நான் போலீஸ் வேலைக்கே வரலடா, இந்தாடா என் சட்டையை புடுறா, இது ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறான்னு சொல்லி சட்டையை கலத்தி கொடுத்து நடந்து போறல. அதே மாதிரியுமே சட்டையை அவுத்து போட்டு நடந்து போறானே, நான் வரலடா இந்த டாஸ்க் என்ன விட்டுருக்கடான்னு சொல்லிட்டு. பட் இதுல என்னால இன்னொரு சீன் கவனிக்க முடிஞ்சு. எல்லாரும் 3 ஹார்ட் குத்திருக்காங்க. சில பேர்ட்ட 2 ஹார்ட் தான் இருக்கு, சில பேர்ட்ட 1 ஹார்ட் தான் இருக்கு. இதுல கவனிக்கும் போது ஒரு கட்டுக்கு அப்புறம் இந்த ஜெஃப்ரி கட்டாய் போன போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம தீபக் அவர்கள் கேமரா முன்னாடி ஒரு ஹார்ட்டை காட்டுறாரு. ஆல்ரெடி 2 ஹார்ட் குத்திருக்காரு. ஸோ தீபக் 3 ஹார்ட் எடுத்திருக்காப்ல. இப்படி 3 ஹார்ட் எடுத்திருக்காப்ல. எனக்கு இன்னொரு சீன் சரியா புரியல. ஒருத்தர் தொல்லை பண்றோம், அவங்களுக்கான கோவம் வெளியே வந்துட்டு அப்படிங்கும்போது 3 ஹார்ட்டையும் ஒரே நேரத்தில் எடுப்பாங்களா இல்ல ஒவ்வொரு ஹார்ட்டா எடுப்பாங்கன்னு தெரியல. மேபி அது ஒரு 3 லைஃப் மாதிரி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கோவப்படும் ஒரு ஹார்ட், இன்னொரு தடவை கோவப்பட்டா இன்னொரு ஹார்ட், இன்னொரு தடவை கோவப்பட்டா இன்னொரு ஹார்ட் அப்படின்ற மாதிரி மேபி எனக்கு தெரிஞ்சு 3 லைஃபா கொடுத்துருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னொரு சீன் நம்மளால கவனிக்க முடிஞ்சு. விஜய் விஷால்லாம் உள்ள நிற்கான்ல, அவன்லாம் 2 ஹார்ட் தான் வச்சிருக்கான். எப்படி 2 ஹார்ட் தான் வச்சிருக்கான். ஸோ இந்த வகையில் தர்ஷிகாக்கான ஆட்டம் இன்னைக்கு வீட்டுல வெறித்தனமா இருக்கும். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகும் அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். நேற்று நைட்டு நம்ம தர்ஷிகாவோ தீபக்கோ தான் பிளான் போட்டாங்க. இவங்க எல்லாரையுமே வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வருமானு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அதை அன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி பிளான் போட்ட
போட்டனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுல மரண ஆட்டம் ஆட போறாங்க, வச்சு செய்ய போறாங்க. அப்படி செய்யும் போது ஒருவேளை அதிகபட்சமான ஹார்ட் வந்து தீபக் கிடைச்சிச்சுன்னா தீபக் எனக்கு தெரிஞ்சு நேரா கொண்டு தர்ஷிகாட்ட கொடுத்துருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா தர்ஷிகாவும் தீபக் தான் பிளான் போட்டாங்க சார். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தர்ஷிகா வச்சு செய்யறாங்க. அன்சிதாவெல்லாம் போட்டு ட்ரிகர் பண்ணி அன்சிதா மண்டையில் ஏதோ ஊத்திடான்னு நினைக்கிறேன். அன்சிதா ஹேர் ஃபுல்லா ஏதோ ஒட்டி இருக்கு, அதனால தான் அன்சிதா டென்ஷனா அறிவில்லை அவனுக்கு அறிவில்லை அவனுக்கு அறிவில்லை அவனுக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பார்ட்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை நினைச்சு தான் கடுப்பாக இப்படி உட்காந்துட்டாங்க போல. தர்ஷிகா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து தான் அன்சிதா எந்திரிச்சிருந்து கத்துறாங்க. கத்திட்டே இருக்கும்போது தர்ஷிகா எந்திரிச்சு குதிச்சு கூச்சு ஓட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கூச்சு ஓட ஆரம்பிச்சாச்சு. பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க, வெறித்தனமா ட்ரிகர் பண்றாங்க. இதில் கடைசியில் ஹார்ட் எடுத்து வீசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹார்ட் எடுத்து நம்ம தர்ஷிகா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளைங் கிஸ்ஸை கொடுத்துட்டு போறாங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள தரமான சம்பவங்கள் இருக்கு, இப்படியே தரமான சம்பவங்கள் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், மேபி இவங்க எல்லாரும் ஹார்ட்டை கலெக்ட் பண்ணலாம், இல்லை எண்ட் ஆஃப் த டே இப்படி கூட இருக்கலாம். எப்படின்னா 3 நாள் இந்த டாஸ்க் போகும்ல, இன்னைக்கு உங்க ஹார்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த ஹார்ட்டை இவங்க பத்திரமா வச்சுக்கலாம். நாளைக்கு அந்த டாஸ்க் ஏதாச்சும் ரூலை மாற்றி அவங்க ரிட்டன் இவங்ககிட்ட இருந்த ஹார்ட்டை பறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தால் செட் ஆகாது. ஸோ இன்னைக்கு மட்டுமே ஒரு டேல யார் அதிகபட்சமான ஹார்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஏஞ்சல் கையில் ஏதாவது பவர் கொடுப்பாங்கன்னு மேபி எனக்கு தோணுது. ஏன்னா இது மட்டும் பவர் கிடையாது. இது மட்டும் பவர்னா நமக்கு ஒரே ரோவா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வெறுமனைக்கு அவங்களை வெறுப்பேற்றணும், அளவு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து சிம்பிளா முடிச்சிடும். ஓகேவா? ஸோ ஜெயில் இருக்கு, அவங்க கொடுமைப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு வரணும். சீசன் 6 வெறியா இருந்துச்சு. சீசன் 6 பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த லெவலுக்கு இங்கே இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் எதிர்பார்க்குறேன் அந்த லெவலுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோமோலே நம்மளால ஒரு சில சீன் வந்து அதை அந்த மாதிரி கவனிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி கவனிக்கும் போதே எனக்கு எப்படி தோணுதுன்னா இன்னைக்கு சம்பவம் இருக்கு. பட் இதில் எனக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்ன இருக்கும்னா, இது இடத்துல தீபக் தர்ஷிகா அவங்க 2 பேரை பொறுத்தவரைக்கும் வெறுப்பேற்றி வாங்குறாங்க. ஆனால் அந்த சைடு கவனிச்சுன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. அப்படி அந்த சைடு கவனினா விஜய் விஷால் ஜாலியாக இருக்கான், ரயான் ஜாலியாக இருக்கான். இவங்கெல்லாம் ஜாலியாக நிற்கிறத வச்சு பார்க்கும்போது மேபி இவங்க வந்து அவங்க பேர் என்ன சாச்சனாக்கு வந்து அவங்க ஹார்ட்டெல்லாம் ஈஸியாக கொடுத்துருவாங்களோன்னு தோணுது. ஏன்னா சும்மா விஜய் விஷால் ஒரு ஆக்டிங் போடுவான், சாச்சனா வந்து முடிய சும்மா போட்டு அப்படின்னு காட்டினோன்னே விஜய் விஷால் ஐயோ நான் பயந்துட்டு இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஏன்னா நேற்று நைட்டே பயங்கரமான ஒரு பிளானை போட்டு சாச்சனா ஒரு சீனை கிரியேட் பண்ணுறேன் வீட்டுக்குள்ள. யாரும் எங்கூட சேர பண்ணுறதுக்காக நான் எந்த கூட்டத்திலும் இல்லை, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு வச்சிட்டான். சரியா? ஸோ அந்த வகையில் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணனால மேபி அவள் போயிட்டு எனக்கு அந்த ஹார்ட்டை கொடுத்துருனான்னு கேட்டுருவாளோன்னு தோணுது. ஏன்னா இவள் வைக்க மட்டும் எல்லாத்தையும் கேட்டுறா. இந்த பொம்மை டாஸ்க்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கேட்டா, அப்புறம் கேப்டன்ஷிப் பதவியை கேட்டா, அந்த மாதிரி எல்லாமே கேட்டுறா. இதுல வெக்கம் என்ன இருக்குன்னு கேட்டா வெக்கம் எதுவும் இல்லை, சும்மா சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்கறனால மேபி இந்த விஷயத்தையும் கேட்டுட்டா ஒருவேளை இவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து மொத்தமாக கொடுத்துட்டா அவளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துடும். நான் ஈஸியாக விஷயம் தப்பிச்சிருவா. இந்த இடத்துல எனக்கு தர்ஷிகாக்கு அந்த ஹார்ட் போயிருமோன்னு தோணுது. கண்டிப்பாக தர்ஷிகாக்கு அந்த ஹார்ட் கிடச்சி இந்த வாரம் சேவ் ஆயிடுவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தர்ஷிகாக்கு தான் போக போகுது. அடுத்த கட்டமாக சாச்சனாக்கு பெயரக்கூடாது, சாச்சனாக்கு மட்டும் இந்த ஹார்ட் பேரை கூட நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு ஃபைட் நிறையா இருக்குது, வீட்டுக்குள்ள சம்பவம் நிறையா இருக்குது. பட் இந்த இடத்துல சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, திரும்ப சொல்கிறேன், நேற்று மாதிரி தான். நேற்று என்னமோ ஏஞ்சல்ஸ் வந்து டீமன்ஸ் அட்டாக் பண்ணாங்க, டீமன்ஸால் அட்டாக் பண்ண முடியல, அமைதியாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு டீமன்ஸ் வந்து ஏஞ்சல் அட்டாக் பண்ணுறாங்க, ஏஞ்சல் அமைதியாக இருக்கிறாங்க. நாளைக்கு இது மாறும். இந்த பொம்மை டாஸ்க்ல பிக் பாஸ் வந்து அப்பப்போ ரூலை மாற்றி ஒரு வித்தியாசமாக கொடுத்தாருல, ரூல் பிரேக்கை கூட அடுத்த நாள் ரூலாக வச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி உன்னை தான் பண்ணுவோன்னு பண்ணி அடுத்தடுத்த கண்டென்ட்ல பயங்கரமான சண்டே வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.